ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் ட்ரிப்மேன் சேனல். நான் மனோஜ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட சொந்த கார் ரிவ்யூ தான். Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இந்த கார் வாங்கி 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 15,000 கிலோமீட்டர்ஸ் நான் ஒருத்தனே ஓட்டியிருக்கேன். அதனால இந்த கார் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். புதுசாக கார் வாங்க போறீங்க, நீங்க உங்க கார் லிஸ்ட்ல i20 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து இந்த காரோட இன்ஜின் சவுண்டு பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் சவுண்டே. அப்படியே எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தியான கார்னு சொல்லலாம். 15,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறமும் இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லை. இதுவே நீங்கள் டிராஃபிக்கில் இருந்தீங்கன்னா இங்கே ஒரு மைல்டான சவுண்டு கூட வராது. அப்போது இந்த ஆர்பிஎம் மீட்டரை வச்சு தான் நம்ம கார் ஆன்ல இருக்கா இல்லையானே தெரிஞ்சுக்க முடியும். இந்த i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் இன்டீரியர் டிசைன் பார்க்கலாம். இன்டீரியரில் வந்து இந்த வேரியண்ட்டுக்கு ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குங்கள ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஸ்டேரிங்லேயே எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கால் ஆன் கட்டு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார் டயர் ப்ரெஷர் மானிட்டரு, அப்புறம் மைலேஜ் செக் பண்ணுறது, க்ரூஸ் கண்ட்ரோலும் வருது இந்த i20 வேரியண்ட்டில். இது 2023 மாடலுங்கிறங்காட்டி இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அப்போது வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கொடுத்துட்டாங்க, பிளாக் டிசைன். அதுவும் இந்த காரோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அண்டு டெலஸ்கோப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாகவே இருக்குது. இந்த காரோட ஆர்பிஎம் 87 பிஹெச்பி இருக்குது. நமக்கு ரொம்ப அக்ரெசிவான ஸ்பீட் கிடைக்காது, ஒரு ஏவரேஜான பிக்கப் கிடைக்கும். இந்த காரு நான் 15 கிலோமீட்டர்ஸ் நான் ஒருத்தனே ஓட்டியிருக்கேன். இது லாங்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலை நான் ஒருத்தனே அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தேன். எனக்கு எந்த ஒரு டைம்ஸுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ரியர் சீட்டில் இருந்தவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காருக்குள்ளே ஏறும்போது எப்படி ஏறினாங்களோ அதே மாதிரி தான் இறங்கும் போதும் கார் டயர்டாக இருக்குது என்னடா இது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது. இந்த கார் சர்வீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட் சர்வீஸ் பண்ணையில் 4500 தான் சார்ஜ் ஆச்சு. இந்த காரோட மைலேஜ் முக்கியமானது எல்லாத்துக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் 18.1 காட்டுது. சிட்டிக்குள்ள ஓட்டும் போது 12 to 15, இதுவே ஹைவேஸில் போயிட்டுனா 18 to 20 கிடைக்கிது. வாங்க இந்த காரோட பேக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார் ரெகுலர் ஃபுல்லாமே பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா சைஸ் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்குங்காட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காரில் 5 பேர் தாராளமாக உட்காரலாம். இதே எமர்ஜென்சினா 4 பேரும் கூட இதில் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஹேஷ்பேக் காரில் எப்பவுமே பூட் ஸ்பேஸ் பெருசாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் ஃபேமிலிக்கு இந்த காரோட பூட் ஸ்பேஸ் ரொம்பவே போதுமானதாக இருந்தது. இது ஒரு 300 லிட்டர் பூட் ஸ்பேஸாக இருந்தாலும் இதில் வந்து நாங்கள் 4 மூட்டை அரிசி, ஒரு 200 தேங்காய் இவ்வளோலாம் போட்டு வந்திருக்கோம். நல்லா தட்டுன்னு தட்டுறோம். எங்கள் ஃபேமிலிக்கு இது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனாட்டவே இருக்குது இந்த காரு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் நைட் டைமில் பார்க்கும்போது ஃபுல் பிளாக் மாதிரியே தெரியும். இந்த ஹேட்ச்பேக் காரு தூரத்தில் வந்து பார்க்கறதுக்கு இல்லை இந்த வீடியோவில் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட்டியாக தெரியும். ஆனால் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்களே நல்ல லென்த்தியான காருங்க. இப்போ காரோட சைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 4 மீட்டர், பட் நல்ல லென்த்தியான கார். ஸ்போர்ட்ஸி லுக்கில் இருக்க ஒரு அழகான கார்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறவங்க உங்கள் சாய்ஸில் i20 இருந்ததுன்னா தாராளமாக வாங்குங்க. இந்த காரை நான் ஃபுல் வெயிட்டோட எல்லா ஸ்பீட் பிரேக்குமே ஏற்றியாச்சு. ஒரு தடவையும் கூட கார் தட்டவே இல்லை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. டயர் சைஸ் 16 இன்ச் வீல் சைஸ். அப்புறம் இதுக்கு வந்து ஸ்டீல் வீல் கேனிங் கூட கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாகவே இருக்குது. இப்போ இந்த காரோட வேரியன்ட் பற்றி சொல்லணும்னா Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் பெட்ரோல் வேரியன்ட் 1.2 லிட்டர் கப்பா ஸ்மூத்தியான இன்ஜின்ங்க. இந்த காரோட ஸ்பீடு பற்றி சொல்லணும்னா நீங்கள் 100 to 120 மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிரேக்கிங் நல்லா இருக்கும், வண்டியும் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். 120க்கு மேலே க்ரூஸ் பண்ண வேணாம், ஏன்னா 120க்கு மேலே இதோட ஸ்டெபிலைசேஷன் அன்கண்ட்ரோலில் போகுது. அதனால் 100 to 120 ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த காரோட மைலேஜ் பற்றி சொல்லணும்னா
18 to 20 ஹைவேஸில் தாராளமாக கிடைக்குங்க. அதுவும் சிட்டிக்குள்ளே 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. நீங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு லெவலில் ஸ்டேபிள் ஆகிறீங்க, அப்போது நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கியே ஆகணும்னா தாராளமாக 8 to 10 லேக் பட்ஜெட்டில் கார் வாங்கலாம். அப்போது உங்கள் சாய்ஸ் i20 இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக i20 சூஸ் பண்ணலாம். இப்போ புதுசாக கார் வாங்குறவங்களோட மெயின் கன்சர்ன் ஃபியூல் எக்கனாமி. ஒரு கார் வாங்கினா அதுக்கு ஃபியூல் எக்கனாமிக்கு அதிகமாக தேவைப்படுமே அப்படின்னு. ஆனால் அதை பற்றி விட இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கோம், 2 பைக்கில் போகும்போது எவ்வளோ ஃபியூல் எக்கனாமிக் தேவைப்படும், அதே அளவு தான் ஒரு காரில் 4 பேர் இல்லை 5 பேர் ட்ராவல் பண்ணும்போது ஃபியூல் எக்கனாமிக் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் காரில் நம்ம சொகுசாகவே போயிட்டு வரலாம், நைட் டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் பயங்கரமான மழையிலையும் கூட ட்ராவல் பண்ணலாம். அப்போது வந்து ஃபியூல் எக்கனாமிக்கு முக்கியம் இல்லை, நம்மளோட சேஃப்டி தானே முக்கியம். அப்போது நீங்கள் தாராளமாக கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த சின்ன சின்ன செலவுகளை யோசிக்காமல் தாராளமாக ஒரு கார் வாங்கலாம். இயர்லி 5,000 அவ்வளோதாங்க சார்ஜஸ் ஆகும். இதோட மெயின்டெனன்ஸ் செலவு நான் தேர்ட் சர்வீஸ் முடிக்கையில் எனக்கு 4,500 அவ்வளோதான் வந்தது தேர்ட் சர்வீஸ் சார்ஜஸ்ஸு.